என்ன இன்னும் புதுசாக வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? புதுசு தான். நான் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 9 to 5 ஜாப் பார்க்குற ஒரு காமன் மேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 6 இயர்ஸ் ஓல்டு. நல்ல துருத்துருன்னு இருப்பான் ஆள். கிரவுண்ட்னா ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஸ்கூலை விட எல்லா பிள்ளைங்கள போல். ஈவினிங் ஆச்சுன்னா அப்பா கிரவுண்ட் போய் விளையாட போகலாம் அப்படின்னு எப்போவும் நாங்கள் கிரவுண்டுக்கு போயிடுவோம். விளையாட ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும். ஒரு 1.5 hours விளையாடுவோம். ஆனால் அவனுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியல. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 100+ வெயிட்டு, ஒரு 6 feet டால் இருக்கக்கூடிய ஒரு ஆள். கூட ஓடுறதுக்கும் அவனோட விளையாடுறதுக்கும் டக்குன்னு டயர்டாயிருவேன். ஸோ ஈவினிங் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அவன் ஜாலியாக ஓடி போய் குளிக்கிறது அப்படின்னு ஜாலியாக போயிடுவான். நமக்கு அப்படி இல்லை. பாடி பெயின் இருக்கும், முட்டி வலி, முதுகு வலி, கால் வலி அப்படின்னு படுத்துருவேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்புறம் தான் ஸ்டார்ட் அகேன், திருப்பி நார்மல் வேலைகளை பார்க்க முடியும். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க என் ஒய்ஃபு. நானும் கிட்டத்தட்ட ஹெல்த் ரிலேட்டட் ஒர்க் தான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ பிளட் டெஸ்ட் போடலான்னு சொல்லிட்டு, ரொம்ப பெருசாக இல்லை, தைராய்டு, அப்புறம் கொலஸ்ட்ரால், சுகர், இந்த மாதிரி காமன் டெஸ்ட் தான் போட்டோம். ரிசல்ட் வந்துச்சு. வெரி ஷாக். ஏன்னா எல்டிஎல் மட்டுமே எனக்கு 350 இருந்தது, மீன்ஸ் கொலஸ்ட்ரால். சுகரும் பார்டர் லெவல் வந்துருச்சு, சுகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தைராய்டு இல்லை, பட் இந்த ரெண்டும் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. அதே டைம் தான் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் இனோஸ் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது. ஆனால் அவரே ஒரு ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாருங்கிறது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திச்சு. எனக்கும் பயம் வந்துடுச்சு. ஏன்னா 6 years, ஒன்லி 1 kid. அவங்க கூட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் செலவு பண்ணணுன்னு ரொம்ப எல்லாருக்கும் இருக்கும், காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். நம்ம பிள்ளைங்க கூட, நம்ம பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம கூட உட்காந்து போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை தான். அதே போல் எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பயம். எப்படி பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்னா அட்லீஸ்ட் அவனோட ஒரு மேரேஜ் லைஃப் வரைக்குமாவது நம்ம இருந்து பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டண்ட், டிஸ்கலரேஷன், ஹேர் ஃபால், நல்ல அடர்த்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு, ஹேர் ஃபால் இருக்குது, க்ரே ஹேர்ஸ். பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக நம்ம தெரிஞ்சாலும் ஒரு அன்ஹெல்தி பர்சனுங்கிறது நமக்குள்ளே தெரியும். நம்மளோட டெய்லி ரொட்டீன், நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது தெரியும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் டயர்டாகிடுறோம், எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுதுங்கிறது. ஒர்க்கோ சரி, ஃபிசிக்கலி ஒர்க் நம்ம எவ்வளோ பண்ண முடியுதுங்கிறது வந்து நமக்கே தெரியும், நம்மளோட லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நிறைய விஷயங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லோரும் போல தான், காமன் மேன். நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நல்ல ஃபிசிக் பார்த்தா ஆசை இருக்கும், நம்மளும் அந்த மாதிரி ஃபிசிக் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை வரும். ஜிம்க்கெலாம் போவோம், இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஒரு வாரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடி பெயின் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்படியே ஒரு நாள் இன்னொரு நாள் போகலாம், நெக்ஸ்ட் டே ஒரு டே தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி
சொல்லி 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 அது ஜிம்மோட இது முடிஞ்சு போயிடும். வாக்கிங் போகலான்னு பிளான் பண்ணுவோம். சரி, அது எல்லாமே ஒரு 1 வீக் அதுக்கு தாண்டி போக மாட்டேங்குது. ஏன்னா சோம்பேறித்தனம், இந்த வெயிட்டு அது எல்லாத்தையும் விட இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து நம்மளை அது ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணவே விடலை. ஸோ நிறைய ஃபிட்னஸ் கோச்சஸ், நியூட்ரிஷனிஸ்ட், அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அப்படியே இன்ஸ்டாவில் யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டே வரும்போது சில பேர் சொன்னாங்க, சுகரை கட் பண்ணுங்கள், அது வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்கும், உங்களுக்கு கலர் நல்லா வந்துடும், உங்களோட எல்லாம் வெயிட் லாஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் சரியாயிரும் அப்படின்னாங்க. நானும் ட்ரை பண்ணேன். சும்மா இல்லை, ஒரு 2 months சுகர் எந்த வே ஆஃப் சுகரும் இல்லாமல். ஆனால் நான் பண்ண விஷயம் என்னென்னா, சுகரை கட் பண்ணிட்டேன். பிஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாம் ஸ்டாப்ட். காஃபியில் சுகர் யூஸ் பண்ணுறது, ஒயிட் சுகர்னு இல்லை, எதுவுமே ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எல்லாத்தையும் ஐ ஹவ் ஸ்டாப்ட். ஆனால் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது. நம்ம எப்போவுமே வில் ஹாவ் ரைஸ். நம்ம சவுத்தில் நமக்கு வந்து நம்மளோட மெயின் ஃபுட்டு வந்து ரைஸ். ஸோ அதை அது அப்படியே காமனாக எப்பவும் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் தான் ஐ கம் டு நோ, இந்த கார்பும் நமக்கு வந்து குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும், அது ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 1 or 2 kg குறையும். அப்படியே ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 105 kg, அப்படியே ஒரு 2 kg குறையும், 103க்கு வரும். அது அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம கொஞ்சம் அதை விட்டு போயிட்டோன்னா அகைன் 105க்கு வந்துடும். ஸோ அந்த சிச்சுவேஷன் தான் எப்போவுமே இருந்துகிட்டு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நிறைய பிளான் போட்டேன். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 months பிஃபோர், ஒரு 2 years பிஃபோர் அப்படின்னு நிறைய செட் ஆஃப் வீடியோஸ் வெயிட் லாஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த டைம் இட்ஸ் வெரி சீரியஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் த யூடியூப் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ என்னோடய பர்த்டே வந்து இன்னும் ஒரு 2 monthsல வருது. ஸோ என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. பர்த்டேக்கு எல்லாருக்கும் நம்ம தான் கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டுருக்கோம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் இருந்து, ஒரு ஹெல்தி ஃபாதராக என் பிள்ளைக்கு என்னை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இன்னிலேருந்து ஒரு 65 days இருக்குது ஹார்ட்லி. இந்த 65 daysல என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலான்னு ஒரு ஆசை. அதுக்கு நான் வந்து யூடியூபோட ஹெல்ப்பை தான் எடுக்கிறேன். இந்த 65 days எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி ஐ ஹவ் லாஸ்ட். அதனால் ஸோ திஸ் டைம் அது நடக்கக்கூடாதுன்னா என்னோடய கமிட்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து யூடியூபை சூஸ் பண்ணேன். ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கமிட்மெண்ட் ஆகிரும். நம்ம டெய்லி போடணும், போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டெய்லி நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறத விட, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ்ன்னு சொல்கிறத விட ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன டெய்லி நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒர்க் அவுட், என்ன ஆக்டிவிட்டி நான் பண்ணுறேன், என்ன ஃபுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு காமன் மேன், ஒரு நார்மலான ஒரு ஜாப். ஸோ ஒரு மிடில் கிளாஸ். ஸோ ரொம்ப இந்த சப்ளிமெண்ட்ஸோ இல்லை வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல்
காமனாக நம்மளோட டயட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் எப்படி இன்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது, அதுக்கு பின்னால் இருக்க சயின்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணிங்கன்னா இட் வில் பி நைஸ். அண்ட் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வரும். 65 டேஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன், அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல், இதில் இந்த 65 டேஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரி பேரண்ட்ஸ் இல்லை பேரண்ட்டாக ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, யூ கேன் ஜாயின் வித் மீ. இஃப் யூ ட்ரஸ்ட் மீ யூ கேன் ஜாயின் வித் மீ. ஏன்னா நான் புதுசுன்னு வேறு சொல்லிட்டேன். மட்டும் இல்லாமல் எங்கள் செக்டார்ஸ் ஹெல்த் செக்டார்ஸ். ஸோ ஐ கேன் ஈஸிலி டாக் வித் டாக்டர்ஸ். அவங்கள்ட்ட இருந்து டிப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸில் நான் கொடுக்குறேன். யூ கேன் ஃபாலோ மீ. டே 1ல் இருந்தே யூ கேன் ஸ்டார்ட். அதர்வைஸ் என்னோடய சேஞ்சஸை பார்த்துட்டு யூ கேன் ஃபாலோ மீ. என்னோடய வீடியோஸை வந்து யூ கேன் ஸ்டார்ட் டு வாட்ச். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஃபிட்டாக, ஒரு ஃபிட் டேடாக நான் மாறுறேன்னா இல்லையா அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மந்த் எண்டில் தெரிய வரும். நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வில் மூவ் டுகெதர். பார்க்கலாம் how it is learned. This is glad to meet you.